ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தகவல் பார்க்க போகிறோம். கோழி வளர்ப்பில் வந்து 10 பெரிய மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அதுவும் 90% மக்கள் வந்து இந்த பண்ணிட்டு இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கோழி வளர்ப்பில் இந்த 10 தவறுகள் பண்ணால் அது ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அதனால் வந்து பல பண்ண வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து லாஸ்ட்டில் கூட போயிருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃப்சிஆர் நல்ல ரிசல்ட் வரும். சரி வாங்க அந்த 10 பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கோழிக்கு வந்து சரியான வந்து ஸ்பேஸ் தேவை. கண்டிப்பாக வந்து சரியான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஓவராக க்ரௌட் ஆகி மார்ட்டாலிட்டி அதிகமாக போகும். இதனால் வெயிட் வந்து நம்மளுக்கு வந்து ஏறாது. அதனால் கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் ஓனாக வளர்த்தீங்கன்னா 1.3 சதுரடி கொடுங்க. இல்லைனா சூப்பர்வைசர் என்ன அளவு கம்பெனியில் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொடுங்க. ரெண்டாவதாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து தவறான ப்ரூடிங் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப மிஸ்டேக் தப்பாக பண்ணுவீங்க. கரெக்டான அளவு எதுன்னு பார்த்தா ஒரு 350 சிக்ஸுக்கு வந்து ஒரு ரவுண்டு போகிறது தான் வந்து கரெக்டான மெத்தடு. அப்போ தான் வந்து அந்த கோழிக்கு எப்படி சொல்கிறது 350 கோழி கொஞ்சம் கரெக்டான வந்து வெப்பநிலை போகும். அதனால் வந்து ப்ரூடிங்லேயே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக கோழி வளர்த்துக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணும். அதனால் ப்ரூடிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதில் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா போர் வென்டிலேஷன் சொல்லலாம். காற்றோட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஃபேன் மாட்டுங்க. இல்லைனா பக்கத்தில் மரம்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணுங்கள். காத்தோட்டம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல காத்தோட்டம் நல்ல வசதி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கோழி வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணும். நாலாவது விஷயம் வந்து நம்ம வந்து லிட்டர் மேனேஜ்மெண்ட் வெரி புவர். லிட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. சளி பிரச்சனை வராது, கட்சியல் பிரச்சனை வராது, ஏகப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராது. நீங்கள் வந்து லிட்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுவும் காலை நேரத்தில் வந்து லிட்டர் வந்து கலரணும். அப்போ தான் மணி சும்மா வெளியே போய் நல்லா சூப்பராக இருக்கும். ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபார்மோட மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்கும். வர சூப்பர்வைசரும் சூப்பராக சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்து சூப்பராக வரும். ஆனால் காலையில் இருந்து லிட்டர் வந்து கலருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து அஞ்சாவது விஷயம் வந்து என்னன்னா, ஃபீட் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணுவோம். ஃபீட் வந்து எப்படி போகணுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரே டைமில் வந்து நம்ம வந்து வேலை இருக்குது எல்லாருக்குன்னு சொல்லிட்டு ஒரே டைமில் கொட்டி வச்சிருவோம். அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதனால் ஏகப்பட்ட ஃபீட் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா காலையில் வந்து ஃபீட் போடுங்க, ஈவினிங் வந்து ஃபீட் போடுங்க. இந்த மாதிரி 2 டைமில் வந்து பிரித்து போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து கரெக்டான மெத்தடில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து லாஸ் வராது. அதனால் வந்து எஃப்சிஆர் கண்டிப்பாக வந்து கோழி வந்து கரெக்டான முறையில் தீவனம் எடுத்துக்கொள்ளும். அதனால் வந்து வெயிட் வந்து சூப்பராக வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆறாவது, வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து சானிடைசர் நம்ம சொல்கிற மாதிரி டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். சானிடைசர் கரெக்டான மெட்டீரியல் போதான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காலையிலும் ஈவினிங்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். மதிய டைமில் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு அழுக்கு தனியாக இருந்துச்சு எடுத்து ஊற்றுங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலராக நீங்கள் ரிப்பீட்டாக பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கோழி வந்து ஆக்டிவ் ஆகிடும். உங்களுக்கு வந்து நல்லா வந்து எஃப்சிஆர் வந்துடும். பிராய்லர் கோழி வளர்ப்பில் வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் முக்கியம்னு சொல்லலாம். அடுத்து தான் நம்ம வந்து வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏழாவதாக வந்து அந்த வேக்சினேஷன் நம்ம போடும்போது ப்ராப்பராக வந்து கரெக்டான டைமில் போடணும். அது ஈவினிங் டைமில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். காலை டைமில் நீங்கள் போடுவீங்க, பட் 7 மணிக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெயில் டைமில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து வேக்சினேஷன் போகாது. அதனால் ஈவினிங் டைமில் பெட்டராக போடுங்க. டெம்பரேச்சர் வந்து அப்போ வந்து லோவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து தான் நம்ம வந்து மெடிசனோட டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு வெயிட் பூஸ்டர் கொடுக்குறதோ இல்லைனா ஸ்ப்ரே அடிக்கிறதோ இல்லைனா நமக்கு ஏகப்பட்ட அந்த சூப்பர்வைசர் சொல்கிறதோ இல்லை கம்பெனியில் என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டான மெத்தடில் வந்து நம்ம மெடிசன் வந்து டைமிங்கோட பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மெடிசனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டுங்களா? அந்த மெடிசன் வந்து நம்ம வந்து என்ன மெடிசன் சொல்லலாம் கரெக்டான டைமிங் போடுங்க. டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் 9வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபுட் பாத்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிக்ஸ்லேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். வர சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, நீங்களே வந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேஷன் மாதிரி எடுத்து அதில் தண்ணி வச்சுட்டு சானிடைசர் ஸ்ப்ரே வந்து ரெசிமெக்ஸ் ஸ்ப்ரேஸ் வந்து நல்லா ஊற்றி வச்சுட்டு வெளியே கால் நினச்சி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கோழிக்கு வராது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ரெகுலராக வந்து கோழிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இது போல் ரெகுலராக பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சளி பிரச்சனை வரையே வராது. கண்டிப்பாக வந்து கோழி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரெகுலராக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா பண்ணையாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம வந்து லைக் போட்டுருங்க மக்களே. ரொம்ப வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.